Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Krishnaya Vasudevaya Haraye Paramatmane Pranadakleshanasaya Govindaya Namo Namaha Kalaye Sundarakaram Sadaika Priyadarshanam Anjnananasakam Devam Sadgurum Muralidharam Sadgurunath Maharaj Ki Jai. Sai TV அன்பர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ சுகர் பரீட்சித்துக்கு பகவான் பண்ணின லீலைகளை பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ண சொல்லிட்டு இருக்கார். பகவான் முதல்ல எடுத்த அவதாரம் விராட் ஸ்வரூப அவதாரம். அதுக்கப்புறம் பல அவதாரங்கள் எடுத்திருக்கார். அந்த அவதாரங்களை பற்றி முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த அவதாரங்களில் எதுக்காக பகவான் அவதாரம் பண்ணுறார் அப்படின்னாக்க, தன் சரித்திரத்தை ஸ்திரப்படுத்தி அந்த சரித்திரத்தை சொல்கிறது மூலமாக, கேட்பது மூலமாக, படிப்பது மூலமாக இந்த ஜீவன்கள் நல்ல கதி அடையணுங்கிற ஒரு பரம கிருபையினால் கருணையோட இந்த அவதாரங்கள்லாம் பகவான் பண்ணிகிட்டு இருக்கார். இந்த அவதாரங்கள் பக்தர்களை காப்பாற்றுவதற்காகவும் துஷ்டர்களை அடக்குவதற்காகவும் பூபாரத்தை குறைப்பதற்காகவும் பகவான் எடுத்துக்கொண்ட அவதாரங்கள். கபிலாவதாரம், ரிஷபயோகீஸ்வர அவதாரம், தத்தாத்திரேய அவதாரம், யக்ஞ அவதாரம், வராக அவதாரம், சனகாதிகள் அவதாரம், நரநாராயண அவதாரம், துருவனுக்காக பகவான் அருள் பண்ணினாரே 5 வயசில் அந்த அவதாரம், பிருத்து அவதாரம், ஹயக்ரீவ அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம், யானையை காப்பாற்றுவதற்காக வந்த ஹரி அவதாரம், வாமன அவதாரம், அப்புறம் அந்தந்த மன்வந்தரங்களில் தோன்றின அவதாரங்கள், தன்வந்திரி அவதாரம், பரசுராம அவதாரம், ராமாவதாரம், நரனா பிறந்து ஒரு சாமானிய மனிதனாக தர்மப்படி இருந்து தர்மத்தை விட்டு கொஞ்சம் கூட நழுகாமல் வாழ்ந்து காட்டி ஏகபத்தினி விரதனாக இருந்து தன் மனைவியை ஒரு ராவணன் ஒரு அசுரன் எடுத்துக்கொண்டு போக அந்த அசுரனை வதம் பண்ணுவதற்காக எடுத்த ஒரு அவதாரம் ராமாவதாரம். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்திலையும் பல அசுரர்களை வதம் பண்ணி பூமி பாரத்தை குறைச்சி யசோதா நந்தபாபாவுக்கு ஆனந்தத்தை கொடுத்து கோபியர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுத்து பூதனையை சம்ஹாரம் பண்ணுற திருநாவர்தன், சகடாசுரன், அதுக்கப்புறம் காளியன் ஒரு விஷப்பாம்பு, அங்கே இருக்கக்கூடிய ஜலம் அதை ஒரு பாம்பு அதை இது பண்ணு கலப்படம் தன்னை விஷத்தினால அது நல்ல ஜலத்தை குடிக்க விடாமல் பண்ணதுனால அந்த பாம்பை அங்கேருந்து விரட்டி அது மேலே நர்த்தனம் பண்ணி அந்த பாம்பை திருப்பி ரமண தீபத்துக்கே அனுப்பிச்சு அந்த ஜலத்தை மீண்டும் குடிக்கக்கூடிய ஜலமாக மாற்றி, அதுக்கப்புறம் ஒரு சமயம் அக்னி பற்றி கொள்ள அந்த அக்னியை தானே சுவாகா பண்ணி அப்புறம் இங்கே இருக்கிற ஜனங்களை வேறு இடத்துக்கு மாற்றி, இது மாதிரி பல அவதாரங்கள். அப்புறம் கோபியர்களுக்கு வேணுகானம் பண்ணி ராசம் பண்ணி, அதுக்கப்புறம் கோவர்த்தன லீலைகள்லாம் பண்ணி, அப்புறம் மதுராவுக்கு கம்சனை வதம் பண்ணி, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜராசந்தன் ஒரு அசுரன் வர அவனை 17 முறையும் அவனை தோக்கடிச்சு, அதுக்கப்புறம் முச்சுக்குந்தனுக்கு அபயம் கொடுத்து முச்சுக்குந்தனுக்கு தர்ஷனம் கொடுத்து, அப்புறம் அங்கேருந்து கிளம்பி துவாரகை நிர்மாணம் பண்ணி துவாரகையில் ருக்மிணியை கல்யாணம் பண்ணி பல லக்ஷ்மிகளை கல்யாணம் பண்ணி, அப்புறம் அங்கே அசுரர்கள் சால்வன், தந்தபக்தரன் அவர்களெல்லாம் வதம் பண்ணி, இப்படி பல அசுரர்களை வதமும் நடந்துட்டுருக்கு, தர்ம பரிபாலனும் நடந்துட்டுருக்கு. எல்லாத்தையும் கிருஷ்ண பரமாத்மா ஒரு விளையாட்டாக பண்ணுறான். இந்த கிருஷ்ண பரமாத்மா நந்தகோகுலத்தில் இருக்கிறப்போ ஒரு சமயம் நந்தா பாபா ஒரு பாம்பு முழுங்க போகிறது பிடிச்செடுத்து, அப்போ அந்த பாம்பை கொன்று அந்த அவன் கந்தர்வன் ஏதோ ஒரு சாபத்தினால பாம்பாக இருக்கான், அவனை கொன்று அங்கேருந்து மீட்டி 300 வாட்டி நந்தபாபா விடிய காலையிலே குளிக்க போக வருணலோகத்துக்கு போயிட்டார். இவர் போய் கொண்டுட்டு வரார். அப்புறம் தன் குருவோட புத்திரர்கள்
அவர்கள் யமலோகத்தில் போய்ட்டு திருப்பி அழைச்சிட்டு வரார். இந்த மாதிரி பல லீலைகள் பண்ணியிருக்காரு கிருஷ்ணாவதாரத்தில். பூர்ணமான ஒரு அவதாரம், பூர்ண கலாவதாரம், ரொம்ப அற்புதமான அவதாரம். பல லீலை. எதுக்காக இந்த லீலைகள் அப்படின்னு கேட்டால், அதை கேட்கறதுனாலையும் சொல்கிறதுனாலையும் படிக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து பாபங்கள் போகின்றது. அதுக்காக தான் அவதாரங்களே. இந்த கிருஷ்ணாவதார கிருஷ்ண சரித்திரம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. பின்னாடி பார்க்க போகிறோம், விஸ்தாரமாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல கிருஷ்ணாவதாரை பற்றி வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வியாச அவதாரம். எதுக்காக வியாசர் அவதாரம் பண்ணினார்? ரிஷிகள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டா பகவான்கிட்ட, வேதங்கள் வந்து பயங்கரமாக இருக்குது, நிறையா இருக்குது. இனி வரக்கூடிய ஜனங்களுக்கு வந்து 4 வேதத்தையும் ஒரே ஆளும் படிக்கிறதுங்கிறது, ஒருத்தரே படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வேதங்களை பிரித்து கொடுங்கோன்னு சொன்னதுனால ரிக், யஜுர், சாம, அதர்வனான வேதத்தை பிரித்து அதுக்குன்னு சில சிஷ்யர்களை நியமனம் பண்ணி, அப்புறம் இந்த ஸ்திரீகளுக்கு, அப்புறம் வந்து கைங்கரியம் பண்ணுவார் இதரர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் என்ன வழி? யாரெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காலும் எல்லாருமே வேதம் படிக்க முடியாது இல்லையா? இப்போ அவர்களுக்கெல்லாம் என்ன கதிங்க? அவர்களுக்கோசம் இதிகாசம் புராணங்கள்லாம் பண்ணி அதை வந்து எல்லா இடத்துலையும் இப்போ 18 புராணம் எழுதினார். இந்த பாகவதன்னு சொல்லக்கூடிய இந்த மகாபுராணத்தை எழுதினார் கடைசியாக. இது மோட்ச கிரந்தம் வேறு. இது இந்த கலியால் பாதிக்கப்பட்ட மக்களை கரையேறதுக்காக ரொம்ப சுலபமாக பண்ணின இந்த அற்புதமான ஒரு கிரந்தம் இந்த ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம். இது மோட்ச கிரந்தம்னு சொல்லுவான். இதுக்கு யார் அதிகாரின்னு கேட்டால், ஒரு இறந்து போன ஒரு ஜீவன், துந்துகாரின்னு சொல்லிட்டு இறந்து போன ஒருத்தன், அவனே வந்து இதுக்கு அதிகாரியாக இருந்து பாகவத்தை 7 நாள் கேட்டதுனாலேயே அவனுக்கு வந்து விஷ்ணுலோகத்துக்கு போனான்னு முன்னாடி பார்த்தோம், மகாத்மியத்தில் பார்த்தோம். அதனால் இதுக்கு யார் அதிகாரினாக்க, யாருக்கு காது இருக்கோ அவர்கள்லாம் அதிகாரி தான். கேட்கணும் கலா ரசனையோடு யார் இருக்க, ரசிக்க ஹிருதயத்தோடு யார் இருக்கிறாலோ அத்தனை பேர் அதிகாரி தான். யாருக்கு மோட்சம் வேணும்னு நினைக்கிறாலோ அவருக்கெல்லாம் அதிகாரி தான். இதோ நம்ம ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, முமுக்ஷுன்னு 4ஆக சொல்லுவான். ஆர்த்தி அப்படின்னு சொன்னாக்க, ஒரு தீராத ஒரு வியாதி இருக்குது, அது தீரணுங்கிறதுக்காக பகவான்கிட்ட வருவான், அது ஆர்த்தின்னு பேர். அதுக்கு பேர் அர்த்தார்த்தின்னு சொன்னாக்க நிறையா காசு வேணும், பணம் வேணும், பகவான் இருக்கான்னு தெரியறது, பகவான்கிட்ட வந்துட்டு அதை வேண்டிக்கிறா. அது மூலமாக அந்த காசு, அந்த பொருள் மூலமாக, அர்த்தத்தின் மூலமாக நிறைய தான தர்மங்கள் பண்ணி அது மூலமாக பகவான் அடையிறதுங்கிறது அது ஒரு வழி. அது அர்த்தார்த்தின்னு சொல்லுவாள். ஜிக்ஞாசுன்னு சொல்கிறவன் வந்து அவன் காசு எதிர்பார்க்க மாட்டான், ஒரு வியாதி பொண்ணு எதிர்பார்க்க மாட்டான். அவனுக்கு என்னன்னு கேட்டால் பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பகவானை பார்த்துடணும், பகவானை பார்க்கணும். முமுக்ஷு ஞானிகள் எப்படின்னு கேட்டாக்கா, அவர்களுக்கு வந்து மோட்சம் இனி ஜென்மாவே வேண்டான்னு நினைக்கக்கூடியவர்கள் முமுக்ஷுகள். இப்போ வந்து ஆர்த்தி வந்து பக்தி பண்ணுறான், அர்த்தாத்ரி பக்தி பண்ணுறான், ஜிக்ஞாசு பக்தி பண்ணுறான்னா புரியறது. ஆனால் முமுக்ஷுக்கள் ஏன் பக்தி பண்ணுறா அப்படின்னு புரிய மாட்டேங்கிறது. ஏன்னா ஆர்த்தி அர்த்தார்த்தின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து கல்யாணமாகி ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு, சம்சாரத்தில் இருந்துட்டு, குழந்தை குட்டிகளோட, உறவினர்களோட, பந்த பாசத்தோட கட்டுப்பட்டு இருக்கா. அவர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறான்னு சொன்னாக்கா ஒரு புரியறது, ஏதோ ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக பக்தி பண்ணுறான்னு புரியறது. ஆனால் முமுக்ஷுகளுக்கு வந்து எல்லாத்தையும் சர்வதா எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு, பகவானோட திருவடியே கதி, தன்னோட சரீரத்தை பற்றி கவலையே படாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மஸ்வரூபத்திலேயே எப்போதும் லயிச்சு இருந்து, நான் இந்த சரீரம் கிடையாதுன்னு அப்படின்னு இருக்கக்கூடிய முமுக்ஷுக்கள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டாக்கா, பகவானை பஜனை பண்ணுறா. ஏன் பகவானை வந்து அடையணும்னு நினைக்கிறா அப்படின்னு கேட்டால், ஏன் பக்தி பண்ணுறா அப்படின்னு கேட்டால் அது புரிய மாட்டேன். பகவானே சொல்கிறேன், எனக்கே புரிய மாட்டேன். நிரபேட்சம் முனிஷாந்தம் நிர்வைரம் சமதர்ஷனம்னு பின்னாடி சொல்கிறார். நிரபேட்சத்தைக்கா எது விதமான ஒரு டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது, விருப்பு வெறுப்பு கிடையாது, எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள், எல்லா பூதத்திலையும் எல்லா பிராணிகளிடத்துலையும் என்ன வாசுதேவனையே பார்க்கக்கூடிய அந்த உத்தம சிரேஷ்டர்கள். அவர்களுக்கு வந்து காரியம் ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர்களும் அந்த ஜீவன் முக்தர்களும் கிருஷ்ணனை வந்து கொண்டாடுறா. அது ஏன்னு கிருஷ்ணனுக்கே புரியலையாம். இப்போது இந்த கதை சொல்லின்னு இருக்காரு ஸ்ரீசுகர். அவர் ஜீவன் முக்தர், அவர் கல்யாணம் ஆகலை, பிறந்ததுமே வந்து எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு போனவர் அவர். அப்படிப்பட்டவர் எதுக்காக ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும் ஆசைப்பட்டு பாகவதம் படித்தார், கற்றுண்டார், அதை அந்த பரிஷத்துக்கு சொல்கிறார் அப்படின்னா, அந்த கிருஷ்ணர் மேலே இருக்கிற இடைவிடாத ஒரு காதல், அந்த கிருஷ்ணன் மேலே இருக்கிற ஒரு பக்தி, அதனாலேயே வந்து அவருக்கு வந்து ஒன்றும் ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. இப்போ மகாபிரியா, காஞ்சிபுரத்தில் மகாபிரியா இருந்தால் எத்தனையோ ஞானிகள்லாம் இருக்கா. அவருக்கெல்லாம் வந்து குழந்தை வேணும், குட்டி வேணும், வேலை கிடைக்கணும்,
எனக்கு வியாதி போகணும், அதெல்லாம் பிரார்த்தனையே கிடையாது. அவளுக்கெல்லாம் அதெல்லாம் தாண்டி நிற்கிறா. பட் அவள் ஏன் பக்தி, காமாட்சி ஏன் பக்தி பண்ணுறா அப்படின்னு கேட்டாக்க அது பகவானுக்கே புரிய மாட்டேங்குது. காரியம் ஆணுங்கிறத பண்ணுறது கிடையாது, அதில் இல்லை ஒரு டேஸ்ட், பகவான் மேலே இருக்கிற ஒரு பிரியம், காதல். அதனால் அவர்கள் வந்து விடாமல் பகவானையே நினச்சின்னு இருக்கா, பகவான் திருவடியே கதின்னு இருக்கா. முமுட்சுக்கள் அவர்களை தான் கொண்டாடுறான் பகவான். கிருஷ்ண பரமாத்மன் கீதையிலேயே அதான் சொல்கிறான், முமுட்சுக்களுக்கு வந்து நான் தலையில் வச்சு கொண்டாடுறேன்ப்பா, அவரோட பாத ரஜஸ், அவரோட பாத தூளிக்கு நான் ஆசைப்பட்றேன்னு கிருஷ்ணன் சொல்கிறான். முமுட்சுக்களோட பாத தூளிக்கு. என்னோட குருநாதர் சொல்வார், இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்யாசு, முமுட்சுக்கு வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆர்த்தின்னு சொன்னாக்க நம்ம சமயக்குருவர்களை 4 இருக்கா இல்லையா, அவர்களே இதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலான்னு சொல்லுவார். திருநாவுக்கரசர் அப்பர் அவர் வந்து ஆர்த்தி ஒரு வைத்த வலி, அதனால தான் வந்து சமண மதத்திலேருந்து எதுக்காக சைவத்துக்கு வந்தார் அப்படின்னு கேட்டால், தீராத வயிற்று வலி, எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் தீரலை. அப்புறம் வந்து சிவனேன்னு வந்தார், வயிற்று வலி போகணுன்னு வந்தார், ஆர்த்தியாக தான் வந்தார். அப்புறம் பக்தனாக மாட்டார். ஃபஸ்ட்டு வந்தது ஆர்த்தியாக தான் வந்தார், வயிற்று வலி போகணுங்கிறதுக்காக தான் வந்தார். அப்புறம் வயிற்று வலி போனதுக்கப்புறம் பகவானை கட் பண்ணல அவர். அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்குலாம் போயிட்டார் அவர், ஜிஞ்சாசு மூச்சு லெவலுக்கு போயிட்டார் அவர். சிவனுக்கு பணி செய்வது என் கடனே, சிவனுக்கு பணி செய்வது என் கடனேன்னு உழவார பணிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட அப்பர் ஃபஸ்ட்டு வரப்போ ஆர்த்தியாக தான் வந்தார். அர்த்தாத்திரின்னு எடுத்துட்டாக்க நம்ம சுந்தரர், அவர் என்னன்னு கேட்டேன்னாக்க, எனக்கு காசு பொருள் வேண்டும், காசு வேணும்னு கேட்டார். எதுக்காக கேட்டார்னாக்க, மக்கள் படக்கூடிய அந்த கஷ்டங்களை பார்த்து அதை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மக்களோட பசி, அந்த வறட்சி, ஒன்றும் விலையில் பைசா வேணும், அதுக்காக தான், தனக்குன்னு வாங்கிக்கல அவர், தான தர்மங்கள் பண்ணுறதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டார். ஆனால் அவரும் வந்து ஞானியை பின்னாடி கைலாசத்துக்கு போனார் அப்படின்னு அவரும் முமுட்சு ஆகிட்டான்னு பின்னாடி வருது. ஸ்டார்டிங்கில் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஜிக்யாசுன்னு சொன்னாக்க மாணிக்க வாசகர், மாணிக்க வாசகர் பகவானை பார்க்கணும், பகவானை பார்க்கணும், பகவானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏகாகிர சித்திரத்தோட பகவானை பார்க்கணும்னு நினச்சி இந்த பகவான் மேலே ஆசையில் பக்தி பண்ணினார். அவர் இந்த கேட்டகரியில் வர்றார். ஜிக்யாசுன்னு சொன்னாக்க ஞானசம்பந்தர், ஞானசம்பந்தர் ஞானியாகவே இருக்கார். 16 வயசில் கல்யாணம் ஆச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சால் சீர்காழியில் தான் பிறந்தார். ஆச்சால்புரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஞானப்பால் எப்போ குடித்தாரோ அவருக்கு வந்து அப்பயே ஞானம் வந்துடுத்து. அவருக்கு உழந்துட்டு இருந்தார், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு வந்து ஒரு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நினச்சது கிடையவே கிடையாது. தனக்குன்னு ஒன்று வாங்கிக்கவே இல்லை அவர், தனக்குன்னு ஒரு பிரார்த்தனை ஆதிசங்கர் மாதிரி வாழ்ந்திருக்கார் அவர். ஆனால் வந்து அவர் பிரம்மச்சரியத்தில் இருந்தார். அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சா, கல்யாணம் எங்கே ஆச்சுன்னா ஆச்சால்புரத்தில் ஆச்சு. அந்த ஆச்சால்புரத்துலேயே ஒரு ஜோதியில் ஐக்கியமும் ஆயிட்டார். யாரெல்லாம் திருமணத்துக்கு வந்தாலும் அத்தனை பேர் தான் ஜோதியில் கலக்க வச்சிட்டார். மகாபெரிவா சொல்வா, இவரெல்லாம் வந்து முருகனோட அம்சம், முருகனோட அம்சமாக இருக்கிறதுனால அக்னன் உள்ள போயிட்டார். அதே மாதிரி நம்ம ஆதிசங்கரோட சத்தியத்தை பார்த்தீங்கன்னாக்கா, குமரிலப்பட்டர்னு ஒருத்தர் வருவார். அவரும் வந்து தன்னை வந்து பொசுக்கின்றார். எதுக்காக அப்படின்னு கேட்டாக்கா, அவர் வந்து சமண மதத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மதத்துக்கு போய் நடித்தார். சமண மதத்துக்கு போனவன் நடித்தார், எல்லாத்தையும் கிரகிச்சுட்டார். அப்புறம் வந்து அந்த சமணர்கள்லாம் வந்து அவரை வந்து மாடியிலேருந்து தள்ளி விட்டுட்டா. வேதம் இருக்குது சத்தியமானால் எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொன்னார். கண்ணில் மட்டும் சின்ன அடி. அவர் கேட்டார், ஏன் எனக்கு ஒன்றும் ஆயிருக்கக்கூடாது, ஏன் ஆச்சுன்னு கேட்டார். ஏன் அந்த வேதம் நம்பிக்கை இல்லையா உனக்கு, வேதம் இருக்குது சத்தியமானாலும் ஏன் அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்ட்டு அவர் ஆசிரியவாக கேட்டது. அதுக்கப்புறம் வந்து அந்த சமண மதத்தை கண்டித்தார் அவர். அதுலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் அதை கண்டிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவருக்கே வந்து தோணித்து, நான் வந்து என்ன இருந்தாலும் நான் ஒரு பொய் சொல்லி தானே சமண மதத்தில் போய் சேர்ந்தேன், அதனால் நான் இருக்கக்கூடாது, எனக்கு நான் தண்டனை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே நெருப்ப மூடிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உமியை போட்டு அதை கொளுத்தி அப்படி உள்ளே இருந்தாலும் ஒரு சரித்திரம் வருது. அப்புறம் ஆதிசங்கரர் வந்தார். அவர் வந்ததுனால அவர் பார்வைப்பட்டு அவருக்கு ஒன்றும் ஆகலை. பட் ஆனால் பிராணன் போயிடுது, அந்த இது இல்லாமல் போயிடுதுன்னு பின்னாடி சரித்திரம் வருது. எதுக்கு சொல்ல வரோம்னாக்க, அவெல்லாம் வந்து அப்படி இருந்தும் கூட அவர்களை வந்து அந்த ஆக்ரகத்தோடு இருந்திருக்காங்க. ஞானசம்பந்தர் இந்த முமுட்சு கேட்டகரியில் வர்றார். அதனால் ஞானிகள் பண்ணக்கூடிய அந்த ஞானிகள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இந்த ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்தை தலைமையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறான். காரணம் என்னன்னு கேட்டால், அவளுக்குலாம் என்ன இனி பிறக்கக்கூடாதான் நினைக்கிறா, ஜென்மா வேணான்னு தான் நினைக்கிறா அவள்லாம்.
அதனால தான் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டாக்க, இந்த பாகவதன்னு சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்தை, வியாசர் பண்ண கிரந்தத்தை, வியாசர் பண்ண ஒரு பரம உபகாரம். இந்த உபகாரம் மாதிரி யாரும் பண்ணவே கிடையாது, எல்லா ஜனங்களும். ஏன்னா இனி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் படிக்கணும்னு சொன்னால் கூட சமஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் படிக்க முடியும். ஆனால் தப்பு தப்பாக படித்தாலும் பலன் கொடுக்கணும். பிரதி ஸ்லோகம் அபத்யவத்பின்னு சொல்லியிருக்கு. நாரதர் சொல்லியிருக்கார், இனி வரக்கூடிய ஜனங்கள்லாம் அப்படி தான் இருப்பா, மந்த புத்தியோடு தான் இருப்பா. தப்பு தப்பாக வாசித்தா கூட அவளுக்கு வந்து நல்லதே நடக்கணும், பகவான் கிருபை பண்ணணும். அது மாதிரி அதுக்காக தப்பாக படிக்கணும் அவசியம் கிடையாது. அது மாதிரி ஒரு கிரந்தம் பண்ணின்னு கேட்டால் ஸ்ரீமத் பாகவதர் பண்ணார். ரொம்ப அழகாக கிருஷ்ணனை பற்றி ரொம்ப அற்புதமாக ஒரு ஸ்கந்தத்தையே ஒதுக்கிட்டார். தசமஸ்கந்தத்தை ஃபுல்லாக 90 அத்தியாயம் ஒதுக்கிட்டார், கிருஷ்ணனுக்காக ஒதுக்கிட்டார். அப்புறம் பக்தர்களோட சரித்திரத்தை ஆங்காங்காங்க சொல்லிகிட்டே இருக்கார். அப்படிப்பட்ட வியாசர் ஒரு பகவானோட அவதாரம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவேன்னு சொல்கிறதுனால வியாசரும் ஒரு அவதாரம். அவர் தான் பண்ணின கிரந்தங்களை அவரே வந்து புரட்டி பார்க்குறார். ஆலோட்டிய சர்வ சாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனகா. மறுபடியும் மறுபடியும் புரட்டி புரட்டி பார்த்தா என்ன தேயோ நாராயண சதா. எங்கே பார்த்தா நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டாக்கா, நாராயணன் தான் பரமபுருஷன் பரம்பொருள்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு வியாசரே சொல்கிறார். அப்படிப்பட்ட வியாசாவதாரம் வேதங்களை பிரித்து கொடுத்து சாமானிய ஜனங்களுக்காக இதிகாச புராணங்களை பண்ணி, அப்புறம் மூச்சுக்களே கொண்டாடக்கூடிய பாமர ஜனங்களும் கலியில் கரையேறத்துக்காக இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற 18வது புராணத்தை கொடுத்த அந்த உத்தம அவதாரம் வியாசாவதாரம். அது பகவான் பண்ண அடுத்த அவதாரம். அதுக்கப்புறம் புத்தாவதாரம். புத்தாவதாரத்தில் சில பேர்கள் என்ன பண்ணான்னு கேட்டேன்னாக்கா, வேள்விகள் யாகங்கள்லாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாதோ அவர்களெலாம் பண்ண ஆரம்பித்தா அவர்களை கண்டிக்கிறதுக்காக இந்த புத்தாவதாரம் எடுத்து அவர்களை கண்டித்தார். பாஷண்டி மூலம் வேஷம் போட்டார். ஆனால் வந்து திருப்பியும் வந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறது அங்கேயும் தர்மம் தான். அதர்மத்துக்கு போனால் அவர் சொல்லவே கிடையாது. தர்ம வழிப்பிரகாரம் தான் இருக்கணும். யார் பண்ணக்கூடாதோ அவர்கள் பண்ணுறத ஒதுக்கினார். அதுக்கப்புறம் வந்து கல்கி அவதாரம். இந்த கல்கி அவதாரம் எப்போ ஏற்படும்னு கேட்டாக்க, எப்போ பகவானோட ஹரிக்கதைகள்லாம் இல்லையோ, எப்போ கலப்படங்கள்லாம் ஏற்படுறதோ, எப்போ களவு அப்புறம் காமன்லாம் மேல் நோக்கி போகிறதோ, ஸ்திரீகளுக்கெல்லாம் சுதந்திரமே இருக்காது, கண்டவர்கள் கண்டதை செய்வார்கள், நாஸ்திகம் ஜாஸ்தி ஆகிடும். அந்த நேரத்தில் பகவான் என்ன பண்ணுவான்னு சொன்னாக்கா, மிளேச்சர்கள்லாம் ஆட்சி புரிவான்னு சொல்கிறான். அது மாதிரி அரசாட்சி பண்ணுறப்ப யாகங்கள் நடக்காது, வேள்விகள் நடக்காது, தர்ம பரிபாலனம் ஒன்றும் நடக்கவே நடக்காது, கோவிலில் பூஜை பண்ணாலுங்க ஒன்றும் நடக்காது, யாரும் வேதம் படிக்க மாட்டா. அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த யுகத்தோட முடிவில் பகவான் கல்கி அவதாரம் எடுத்து அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணுவார். அதுக்காக பண்ணக்கூடிய அவதாரம் கல்கி அவதாரம் அப்படின்ட்டு பல அவதாரங்கள் சொல்லிட்டு வந்தார். இத்தோட முடிஞ்சு போயிடல அவதாரங்கிறது. இன்னும் நிறைய அவதாரங்கள் பண்ணியிருக்கா. அதாவது ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அந்த மண்ணில் இந்த கையில் எவ்வளோ மண் இருக்குன்னு சொன்னாலும் சொல்லிடலாம். ஒரு கைப்பிடி மண்ணை கீழேந்து எடுக்கிறோம், அந்த மண்ணை எடுத்து என் கைக்குள்ளே இத்தனை மண் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடலாம். ஆனால் பகவானோட அவதாரங்களையும் லீலைகளையும் வாக்கால் சொல்லவே முடியாது, இவ்வளோதான்னு சொல்ல முடியாது. 1000 நாக்கு உள்ள ஆதிசேஷன் கூட அனந்தன் கூட அவனோட மகிமையை சொல்கிறதுக்கு முடியல. அப்படிங்கிறப்ப அருகம்புல்லு மாதிரி ஒரு குட்டி நாக்கை வச்சுட்டு நம்மளும் அவர் குணத்தை பற்றி பேசுகிறோன்னு உட்காந்துட்டுருக்கோம். ஆனால் இதுக்கும் பகவான் சந்தோஷம் தான் படுறான். இந்த நாக்கை வச்சுட்டு நல்ல விஷயங்களை சொல்கிறானேன்னு பகவான் இதுக்கும் சந்தோஷம் தான் படுறான். ஏதோ பேசாமல் என்னோடய குணத்தை தானே பேசுகிறா அப்படின்ட்டு. அதனால் இது வந்து ஸ்திதி காலத்தில் வந்து எப்படின்னாக்க, யக்ஞம் மனுக்கள் தேவர்கள் பிரம்மா நாரதர் இவர்கள்லாம் இருக்கா. அப்புறம் வந்து சிருஷ்டி காலத்திலும் ஸ்திதி காலத்தில் இவர்கள்லாம் இருக்கா. அப்புறம் பிரளய காலத்தில் வந்து ருத்ரன் அப்புறம் சர்ப்பங்கள் அசுரர்கள் இவெல்லாம் வந்து மகா பிரளயத்தை உண்டி பண்ணி எல்லாம் பகவான்கிட்டேருந்து வந்தவா தான். அதனால் பகவானோட விபூதிகளை வந்து யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பகவான் தானே சத்தியலோகம் வரைக்கும் தன் பாதத்தை கொண்டு போய் திருவிக்ரம அவதாரத்தில் கொண்டு போனார் இல்லையா. அப்பேற்பட்ட பகவான் அங்கெங்கின்னாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்றவன், எல்லா பிராணிகளிடத்திலும் வசிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட பகவான் பண்ண லீலைகளை வந்து இவ்வளோதானு கணக்கிட்டு சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். அதனால்
இது வந்து யாருக்கு பகவான் வந்து தயை புரிகிறாரோ, யாருக்கு மேல் தன் பக்தர்கள் வந்து எந்த ஒரு பக்தன் வந்து பகவானே கதின்னு இருக்கானோ அவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்குறார். யார் அவன் சரணத்தை ஆசிரியிக்கிறாளோ அவர்களை க்ஷேமத்தை கொடுக்குறார். அவர்களை வந்து யாருமே தாண்ட முடியாத இந்த மாயையை ஈஸியாக தாண்ட வச்சிடுறார். இந்த மாயைங்கிறது பகவானே போட்டது தான். இந்த பக்தர்கள் ஞானிகள்லாம் வந்து இந்த மாயையை ஒதுக்கி தள்ளிட்டு பகவானே கதின்னு வர்றதுனால அவர்களுக்கு வந்து இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி காமிச்சிடுறார். ஆனால் யார் ஒருவர் அந்த பகவானை விட்டுட்டு இந்த மாயையில் மாட்டின்ட்டு நான், என் சரீரம், என் மனைவி, என் மக்கள் அப்படின்னு அதில் யார் இப்படி அதுலேயே இருக்காலோ அவர்களுக்கு வந்து பகவான் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கின்னு சொல்கிற மாதிரி அவனோட கிருப்பை இருந்தால் தான்ப்பா அவன் பாதத்தையும் நம்ம நமஸ்காரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து இந்த அவதார ரகசியங்களை யார் யாருக்கெல்லாம் தெரியும், பகவானோட யாருக்கு தெரியும்னு கேட்குறப்ப ஒரு பெரிய லிஸ்ட்டு பிரம்மா சொல்கிறார் இந்த அத்தியாயத்தில். யாருக்கு அப்படின்னாக்க சாக்ஷாத் பரமேஸ்வரன் அவருக்கு தெரியும் இந்த அவதாரங்களோட பகவானோட அவதாரங்களை பற்றி. அப்புறம் சுவயம்புவ மணி மனுவுக்கு தெரியும், சுவயம்புவ மனுவுக்கு தெரியும். அப்புறம் அவரோட மனைவி சதரூபைக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பிராச்சீன பர்கீஷு, ருபுங்கிற ஒரு ராஜா, அங்கன், துருவன், இஷ்வாகு ராஜா, ஜலன், முச்சுக்குந்தன், ஜனகன், காதி, ரகு, அம்பரீஷன், சகரன், கயன், நாகுஷன் இவருக்கெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் மாந்தாதா, இதெல்லாம் ஸ்லோகத்திலே அழகாக வருது. அலர்கன், சததனு, அணு, ரந்திதேவன், உதங்கர், சிபி, தேவலர், பிப்பலாதர், சாஸ்வதர், உத்தவர், பராசரர், பூரிக்ஷேனர் இவாளுக்கும் தெரியும். விபீஷணன், ஹனுமார், ஸ்ரீசுகர், அர்ஜுனன், விதுரன், சுதேவன் இவாளெல்லாம் இந்த யோகம் நல்லா தெரிஞ்சவப்பா. அப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து பகவத் விஷயத்தில் இருக்காலோ அந்த நபர்களுக்கும், அது ஸ்திரியாக இருக்கலாம், சூதரர்களாக யாராக வேணா இருக்கலாம், அவர்களுக்கும் பசுபட்சி கூட யார் பகவானோட இதை சரண கமலத்தை தியானம் பண்ணிட்டு இருக்காலோ அவர்களுக்கும் இது புரியுறது. அதை தெரிஞ்சின்றதுனால இந்த தேவ மாயை ஈஸியாக அவ தாண்டிடுறான். அது மட்டும் இல்லாமல் வேதத்தை நல்லா படிச்சுட்டு இருக்கா இல்லையா, வேதத்தை நல்லா கற்றுன்னு இருக்கா இல்லையா, அவர்கள் கூட அவருக்கு தேவமாய் ஈஸியாக தாண்டிடுறா அப்படின்ட்டு பிரம்மா சொல்கிறார். யார் எப்போதும் சாந்தமாக இருக்காலோ, பகவான் எப்படி இருக்கான், சாந்தமாக இருக்கார். அவர் பார்த்தாலே ஒரு சுகமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, எந்த விதமான கவலைகளும் இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு சுரூபம் ஞானஸ்வரூபமாக இருக்கார். யாருக்கு பயமும் கிடையாது, அவருக்கு சோக கலப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நிர்மலமானவர், எல்லாருக்கும் அப்பாற்பட்டவர், எல்லா சுரூபமாக இருக்கக்கூடியவர். அதை வந்து முனிவர்கள் பிரம்மம்னு சொல்கிறார். எந்த ஒரு வஸ்துக்கு ரெண்டாவது ஒன்று கிடையாதோ, அங்கங்கன்னு எங்கேயும் நிறைந்திருக்கின்றதோ, எது உண்மை பொருளோ அந்த ஒரு வஸ்துவை முனிவர்கள் பிரம்மம்னு சொல்கிறா. அந்த பிரம்மத்தையே அவர்கள் எப்போதும் தியானம் பண்ணிட்டு இருக்கா. சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.